தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தெய்வீக திருப்பலியானது ஜெயராஜ் 1ஆம் ஆண்டு நினைவு ஆன்ம இளைப்பாட்சி பலியாகவும், ரோசம்மாள் 2ஆம் ஆண்டு நினைவு ஆன்ம இளைப்பாட்சி பலியாகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு நம்முடைய கருத்துக்களையும் தேவைகளையும் இணைத்து இந்த தெய்வீக திருப்பலியிலே இறை ஆசீர் வேண்டி மன்றாடுவோம். இன்றைய நாளிலே நாம் தாயாம் திருவையோடு இணைந்து நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் முன்னறிவிப்பு பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். கபிரியேல் வானதூதர் இறைவனின் செய்தியை தாங்கி அன்னை மரியாவிடத்தில் சொன்ன அந்த மங்கள வார்த்தை பெருவிழாவைத்தான் இன்றைய நாளிலே நாம் சிறப்பாக நினைவு கூர்ந்து கொண்டாடி மகிழ்கின்றோம். இயேசு பிறப்பதற்கு 9 மாதங்களுக்கு முன்பதாக சரியாக இந்த விழா கொண்டாடப்படுகின்றது. இன்றிலிருந்து 9 மாதங்கள் கழித்து டிசம்பர் 25ஆம் தேதி நாம் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவாக கொண்டாடுகின்றோம். ஆக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மன உருவான இந்த தினத்தை சிறப்பாக நாம் கொண்டாடுவோம். இதோ வருகிறேன் என்று சொல்லி தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்ற இயேசு முன் வருகின்றார். இதோ ஆண்டவரின் அடிமை, உம்முடைய திருவுளத்தின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி அன்னை மரியா தன்னையே இறை திருவுளத்திற்கு முற்றிலுமாக கையளிப்பவராக இருக்கின்றார். நாமும் இறை திட்டத்திற்கு, இறை விருப்பத்திற்கு, இறை திருவுளத்திற்கு முழுமையாக நம்மை கையளித்து வாழக்கூடிய அந்த நல்ல மனநிலையை பெற்றுக்கொள்ள இந்த தெய்வீக திருப்பலியிலே இறை அருள் வேண்டி ஆசீர் வேண்டி மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, கன்னிமரியாவின் வயிற்றில் உம்முடைய திருவாக்கு உண்மையாகவே மனிதராக பிறக்க திருவுளமானீரே. அதனால் எங்கள் மீட்பர் கடவுளும் மனிதனுமாக இருக்கின்றார் என அறிக்கையிடும் நாங்கள் அவருடைய இறை இயல்பிலும் பங்கேற்பவர்களாக தகுதி பெற அருள் புரிவீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவார்த்தைகள் 10 முதல் 14, மேலும் அதிகாரம் 8, இறைவார்த்தைகள் 10. அந்நாட்களில் ஆண்டவர் ஆகாசுக்கு மீண்டும் தம் திருவாக்கை அருளி சொல்லியது: உம் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஒரு அடையாளத்தை அருளுமாறு கேளும். அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார். அதற்கு ஆகாசு, நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார். அதற்கு எசாயா, தாவீதின் குடும்பத்தாரை நான் சொல்வதை கேளுங்கள். மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் சலிப்படைய செய்தது போதாதோ? என் கடவுளின் பொறுமையை கூட சோதிக்க பார்க்கிறீர்களோ? அதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை அருள்வார். இதோ கருவுற்றிருக்கும் அந்த கன்னிப்பெண் ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார். ஏனெனில் கடவுள் எங்களோடு இருக்கிறார் என்று கூறினார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. இறைவா, இதோ உம் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். இறைவா, இதோ உம் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, எரிபலியையும் பாவ போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை. ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தேன். எனவே இதோ வருகின்றேன். பல்லவி. இறைவா, இதோ உம் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது: என் கடவுளை உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது என்றேன் நான். பல்லவி. இறைவா, இதோ உம் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். என் நீதியை நீர் நிலைநாட்டிய நற்செய்தியை மாபெரும் சபையில் அறிவித்தேன். நான் வாயை மூடிக்கொண்டிருக்கவில்லை. ஆண்டவரே, நீர் இதை அறிவீர். பல்லவி. இறைவா, இதோ உம் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். உமது நீதியை நான் என் உள்ளத்தின் ஆழத்தில் மறைத்து வைக்கவில்லை. உம் வாக்கு பிரலாமை பற்றியும் நீர் அருளும் மீட்பை பற்றியும் கூறியிருக்கின்றேன். உம் பேரன்பையும் உண்மையும் மாபெரும் சபைக்கு நான் ஒழிக்கவில்லை. பல்லவி. இறைவா, இதோ உம் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறைவார்த்தைகள் 4 முதல் 10 வரை. சகோதரர் சகோதரிகளே, காளைகள், வெள்ளாட்டு கிடாய்கள் இவற்றின் இரத்தம் பாவங்களை போக்க முடியாது. அதனால்தான் கிறிஸ்து உலகிற்கு வந்தபோது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, ஆனால் ஒரு உடலை எனக்கு அமைத்து தந்தீர். எரிபலிகளும் பாவம் போக்கும் பலிகளும் உமக்கு உகந்தவை அல்ல. எனவே நான் கூறியது: என் கடவுளே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது என்கிறார். திருச்சட்டப்படி செலுத்தப்பட்ட போதிலும் நீர் பலிகளையும் காணிக்கைகளையும் எரிபலிகளையும் பாவம் போக்கும் பலிகளையும் விரும்பவில்லை. இவை உமக்கு உகந்தவை அல்ல என்று அவர் முதலில் கூறுகிறார். பின்னர் உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன் என்கிறார்.
பின்னையதை நிலைக்கச் செய்ய முன்னையதை நீக்கிவிடுகிறார். இந்த திருவுளத்தால் தான் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை தம் உடலை பலியாக செலுத்தியதன் மூலம் நாம் தூயவராக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நம்மிடையே குடிகொண்டார். அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா எழுதிய தூய செய்தி அதிகாரம் 1 இறைவார்த்தைகள் 26 முதல் 38 முடிய. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் எனும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து எனும் ஊரிலிருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப் என்னும் பெயருடைய ஒருவருக்கு மண ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உமோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு மரியா கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் மரியாவை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார். உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் மரியாவிடம், தூய ஆவி உமீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உமேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் தமுதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுரை இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் மரியாவை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அருள்நாதர் இயேசுவில் அருமையானவர்களே, அன்னை மரியாள் இயேசுவை தன்னுடைய உதிரத்தில் தாங்கிய அறிவிப்பு பெருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த வேளையில் தாய் மரியாள் இயேசுவை உதிரத்தில் தாங்கியது பிறருக்கு கொடுப்பதற்காக.
நாமும் அதே இயேசுவை நம்முடைய உடலில் உணவாக வார்த்தையாக தாங்குகின்றோம், ஏற்கின்றோம். ஆனால் பிறருக்கு கொடுக்கின்றோமா என்பதுதான் கேள்வியாக இருக்கின்றது. அன்னைக்கு கொடுக்கப்பட்ட அதே அழைப்பு அனுதினமும் இன்று நமக்கு கொடுக்கப்பட்டு தான் இருக்கின்றது. ஆனால் செவி சாய்க்கின்றோமா? இன்னைக்கு வெளிநாடுகளுக்கு சென்று படிப்பது என்பது அதிகமாகி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இதே போல தான் ஒரு பெண்மணிக்கு வெளிநாடு போய் படிப்பதற்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படுகின்றது. அவர் ரொம்ப நாள் அவருடைய கனவும் கூட. அதற்கான ஸ்காலர்ஷிப் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, வீசா டிக்கெட் எல்லாம் முடிந்து போகக்கூடிய நாட்கள் நெருங்கும் பொழுது அந்த பெண்ணுக்கு இருந்த ஒரு மன போராட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது, போகலாமா வேண்டாமா? நம்மளாக தானே செஞ்சுருப்போம். எல்லாம் ரெடி ஆகிட்டு இனி எதுக்கு யோசிக்கணும், வரட்டாமாமா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப தான் பார்ப்போம். அந்த பெண்ணுக்கு இருந்த போராட்டம் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா, வெளிநாட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா அம்மா அப்பாவை இனி எப்போ பார்ப்போம் அப்படின்ட்டு உத்தரவாதம் கிடையாது. வெளிநாடுக்கு போனால் திரும்ப இந்தியாவுக்கு வருவோமா அப்படிங்கிற உத்தரவாதம் கிடையாது. தன்னுடைய உணவு முறை, வாழ்க்கை முறை, கலாச்சாரம், உறவுகள் எல்லாவற்றையும் இழக்க நேரிடும் என்கின்ற ஒரு போராட்டம் தான். தன்னுடைய எதிர்காலம் எத்தகைய ஒன்றாக இருக்கும், எதுவுமே உறுதியற்ற நிலையில்தான் இந்த பெண்ணுக்கு ஒரு போராட்டம். அப்படி குழப்பத்தில் இருக்கும்போது அவங்க அம்மா போய் சொன்ன ஒரு வார்த்தை, மகளே நீ ரொம்ப குழம்பாத, இது கடவுளுடைய ஆசிர்வாதம். திரும்ப அந்த குழந்தை கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, ஓகே எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, நான் பார்த்து கொள்கிறேன், கடவுள் மேலே பாரத்தை போட்டு வெளிநாட்டுக்கு பறந்தார்களாம். அருமையானவர்கள், இந்த விழாவும் அதே போல ஒன்றுதான். முதல் வாசகத்தில் பார்த்தோம் அப்படின்னா, அங்கேயும் அரசன் ஆகாசிற்கு கடவுள் ஒரு அழைப்பை கொடுக்கின்றார், ஒரு அடையாளத்தை கேட்கும்படியாக அழைப்பை கொடுக்கின்றார். ஆனால் ஆகாசு அரசன் அந்த அடையாளத்தை கேட்பதற்கு தயங்குகின்றான், கடவுளை சோதிப்பதற்கு தயங்கியவராக இருக்கின்றார். இங்கு இந்த அரசனுடைய தயக்கம் என்று சொல்லக்கூடியது அவருடைய பயத்தை அல்ல, மாறாக கடவுள் மீது நம்பிக்கை இல்லாத தன்மையை தெளிவுபடுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. ஒருவேளை இந்த கடவுளால் செய்ய முடியுமா, எனக்கு வெற்றியை தர முடியுமா, அல்லது நான் தோற்று விடுவேன் என்கின்ற பயத்தில் தான் கடவுள் மீது நம்பிக்கை இல்லாமல் அடையாளத்தை கேட்க தயங்கியவராக இருக்கின்றார். ஆக முதல் வாசகம் சொல்லக்கூடியது மனிதனுடைய தயங்குகின்ற மனநிலை. ஆயினும் இறுதியில் இறைவன் இந்த ஆகாச அரசனுக்கு செய்ய வேண்டியவர்களை சிறப்பாக செய்தவராக இருக்கின்றார். கடவுள் மனிதனிடம் எதிர்பார்ப்பது நமது அனுமதியை அல்லது நம்முடைய ஒத்துழைப்பை எதிர்பார்த்தவராக இருக்கின்றார் என்பதை முதல் வாசகம் தெளிவுபடுத்துகின்றது. நாம் கொடுக்கின்றோமோ இல்லையோ ஒத்துழைப்பை, அல்லது காலம் தாழ்த்தி கொடுத்தாலும் கடவுள் செயல்பட தயாராக இருக்கின்றார் என்பதுதான். இரண்டாவது வாசகத்திற்கு வருகின்ற பொழுது இறைமகன் இயேசு தன்னை முழுமையாக இறைவனுக்கு கொடுக்கின்றார். இறைவா உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ நான் வருகின்றேன் என அருள் தந்தையர்களுக்கும் அருள் சகோதரிகளுக்கும் முதல் வார்த்தைப்பாடு அல்லது இறுதி வார்த்தைப்பாடின் பொழுது அவர்கள் அதிகமாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, இறைவா உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ நான் வருகிறேன் என. நாங்கள் 2008 குருமடத்தில் சேரும்போது அழைத்தல் முகாமிலுக்கு எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட பாட்டு அதுதான். அதில் தாரக மந்திரமாக 3 நாட்களும் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய ஜெபமும் இதுதான், இறைவா உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ நான் வருகிறேன் என்று. ஆக முழுமையாக இயேசு இறைவனுக்கு தன்னை அர்ப்பணித்தவராக இருக்கின்றார். எந்தவித தயக்கமும் இல்லாமல் மனிதனாக இருந்த கடவுள் தன்னை அர்ப்பணித்த ஒரு நிகழ்வை இரண்டாவது வாசகத்தில் வாசிக்கின்றோம். நற்செய்திக்கு வருகின்ற பொழுது அன்னை மரியாவிற்கு இதே அழைப்பானது கொடுக்கப்படுகின்றது. அன்னை மரியாள் அந்த முதல் சொல்லப்பட்ட பெண்மணியைப் போல தன்னுடைய எதிர்காலம் எத்தகைய ஒன்றாக இருக்கும், இதற்கு ஆம் என்று சொன்னால் தன்னுடைய வாழ்வு எவ்வாறு இருக்கும் என்கின்ற எந்தவித எதிர்பார்ப்போ தயக்கமோ எதுவும் இல்லாமல் பதில் கொடுத்தவராக இருக்கின்றார். ஆயினும் விவிலியர்கள் சொல்லக்கூடியது, விவிலியத்திலே முதல் முறையாக கடவுளையே கேள்வி கேட்ட ஒரு பெண் என்றால் அது யார்தான்? அன்னை மரியாள் தான். அது இறைவாக்கினர்கள் கூட இது எங்கனமாகும், இது சாத்தியமா என்கின்ற கேள்வியை எழுப்பியவர்களாக இல்லை. ஆனால் முதல் முறையாக ஒரு பெண் விவிலியத்தில் கடவுளை நோக்கி கேள்வி எழுப்பியது அன்னை மரியாவாகத்தான் இருக்கின்றார். ஆக கொடுக்கப்பட்ட அழைப்பிற்கு சற்று தயக்கம் இருந்தாலும் தன்னுடைய எதிர்காலம் எத்தகைய ஒன்றாக இருக்கும் விளக்கம் பெற்றாலும் தெளிவற்ற நிலையில் அதற்கு சம்மதம் இசைவை தெரித்தவராக இருக்கின்றார் அன்னை மரியாள்.
இயேசுவினுடைய பிறப்பு அறிவிப்பு விழா நமக்கு சொல்லக்கூடிய பாடமாக இருக்கக்கூடியது, எதிர்பார்ப்பற்ற சூழலில் அல்லது எதிர்காலத்தை குறித்த எந்தவித தெளிவும் இல்லாத நிலையில் நாம் செயல்பட கடவுளுடைய திட்டத்திற்கு இசைவு தெரிவிக்க தயாராக இருக்கின்றோமா? இரண்டாவதாக இந்த விழா நமக்கு சொல்லக்கூடியது, நாம் விரும்பாவிட்டால் கூட கடவுள் செயல்பட ஆற்றல் மிக்கவர் தான். ஆயினும் அத்தகைய ஆற்றல் மிக்க கடவுள் நம்முடைய ஒத்துழைப்பை எதிர்பார்த்து நிற்கின்றார். இன்று கடவுளிடம் பல தேவைகளை குறித்து விண்ணப்பங்களை நாம் எழுப்புகின்றோம். இறைவா எனக்கு அதை தாரும் இதை தாரும் என்று. ஆனால் எந்த அளவிற்கு இந்த இறைவனோடு, என்னுடைய ஆண்டவரோடு நான் ஒத்துழைக்க, அவரோடு இணைந்து செயல்படுவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். கடவுளுடைய திட்டம் அல்லது திருவுளம் என்பது சிறப்பான ஒன்றாக இருக்கின்றது நம்முடைய வாழ்வில். ஆனால் எந்த அளவிற்கு அதை நான் அனுமதிக்கின்றேன்? எந்த அளவுக்கு அப்படின்னா, என்னுடைய விருப்பம் அல்லது என்னுடைய திட்டங்கள் தடைபடாத வரையிலும் இறைவனுடைய திட்டங்கள் நிறைவேற நாம் அனுமதிக்கின்றோம். ஆனால் இறைவன் எதிர்பார்க்கக்கூடியது, மகனே மகளே, உன்னுடைய திட்டங்கள் உன்னுடைய விருப்பங்கள் அல்ல, என்னுடைய விருப்பம் முழுமையாக நிறைவேறணும் அப்படின்னா நீ எந்த அளவிற்கு என்னோடு இணைந்து பயணிக்கின்றாய், எந்த அளவிற்கு ஒத்துழைப்பு கொடுக்கின்றாய் என்பதுதான் இறைவன் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று. இன்றைக்கு குடும்பங்கள் நல்லா நடத்தணும் அப்படின்னாலே ஒத்துழைப்பு, இணைந்து பயணித்தல் அவசியமான ஒன்று. அப்படின்னா கடவுளுடைய விருப்பம், கடவுளுடைய ஆசிர்வாதம் இன்று எனக்கு வேண்டுமெனா நான் எந்த அளவிற்கு இணைந்து அல்லது ஒத்துழைக்க தயாராக இருக்கின்றேன். இரண்டாவது, இந்த அன்னை மரியாவுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்த்து. இந்த வாழ்த்தை கேட்டதும் அங்கு சொல்லப்படக்கூடிய செய்தி, அன்னை மரியாள் இந்த வாழ்த்தை கேட்டு கலங்கி போனார்கள் அப்படின்ட்டு. இன்றைக்கி நம்மளை யாராச்சும், தம்பி ஒன்றை போல் யாரும் இல்லை, உங்களை போல் யாரும் பாடுறதில்லை அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம்? வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்க ஆரம்பிப்போம். இதில் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று, வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்போம். இப்போ என்கிட்ட யாராவது அப்படி சொன்னாங்கன்னா, இந்த ஆள் இப்போ எதுக்கு இந்த வார்த்தையை சொன்ன, வார்த்தை கவனிக்க மாட்டோம், சொன்ன மனிதரைத்தான் கவனிப்போம். இந்த ஆள் எதுக்கு இந்த வார்த்தையை சொல்கிறாரு, இதைத்தான் கவனிப்போம். இதில் எதுவும் உள்கூத்து இருக்குதா இல்லையா? ஆனால் அன்னை மரியாவை பார்க்கின்ற பொழுது இந்த வாழ்த்தை கேட்டு கலங்கியவராக இருக்கின்றார். சரிங்களா? ஏன் அப்படின்னா, அங்கு கொடுக்கப்படக்கூடிய பொறுப்புணர்வு, இதுவரைக்கும் நான் நல்ல ஒரு மனிதியாக, நல்ல ஒரு பெண்மணியாக வாழ்ந்திருக்கிறேன், அப்போ இனி வரக்கூடிய காலங்களிலும் நான் நல்லவனாக வாழணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்புணர்வு, கடமை உணர்வு அன்னை மரியாவுக்கு கொடுக்கப்படுகின்றது. பொய்யே சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு பையன்கிட்ட போயிட்டு, ராஜா நீ பொய்யே சொல்ல மாட்டல்ல அப்படின்னு சொன்னால் அந்த பையன் திரும்ப பொய் சொல்லுவான்? யோசிப்பான். அடுத்தால பொய் சொல்லும் போது யோசிப்பான். ஆக இதுதான் இங்கே சொல்லப்படக்கூடிய செய்தியாக, வாழ்த்து என்பது அன்னை மரியாவிற்கு ஒரு பொறுப்புணர்வாக, கடமை உணர்வாக கொடுக்கப்படுகின்றது. அதை தொடர்ந்து வரப்படக்கூடிய பகுதிதான், இறைவன் உங்களுக்கு அஞ்ச வேண்டாம், கடவுள் உங்களுக்கு துணையாக இருப்பார் என்று சொல்லக்கூடியது. ஆக ஒரு பொறுப்புணர்வை, கடமை உணர்வை நாம் ஏற்கின்ற பொழுது, முழுமையாக இறைவனுக்கு ஒத்துழைப்பை கொடுக்கின்ற பொழுது கடவுள் நமக்கு துணையாக இருப்பார், எதை குறித்தும் அஞ்ச வேண்டாம் என்பதைத்தான் இந்த பிறப்பு அறிவிப்பு விழா நமக்கு சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. ஆக நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம், இறைவனுக்கு, என்னோடு வாழக்கூடிய மக்களுக்கு எந்த அளவிற்கு நான் ஒத்துழைப்பை கொடுக்கின்றேன், இணைந்து பயணிக்க தயாராக இருக்கின்றேன் என்று சிந்திப்போம். அதற்கான அருளை இறைவனிடம் இந்த பலியில் மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் இயேசு மனிதரானார் என்று சொல்லுகின்ற பாடுகின்ற பொழுது தலை வணங்கி மன்றாடுவோம். கடவுள் ஒருவர் இருக்கின்றார்,
நம்முடைய தேவைகள் மன்றாட்டுகள் அனைத்தையும் மனதில் தாங்கியவர்களாக சில மணித்துளிகள் நம்பிக்கையோடு நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய தேவைகளை இறைவனுடைய பாதத்திலே அமைதியாக எடுத்துச் சொல்லி மன்றாடுவோம். சிறப்பாக உலக அமைதிக்காக மன்றாடுவோம். அனைத்து குழப்பங்களும் போர்ச்சூழல்களும் முற்றிலுமாக மறைந்து உலகமெங்கும் அமைதி செழித்தோங்கும்படியாகவும் நம்முடைய குடும்பங்களில், ஊரில், நம்முடைய பங்கில், இந்த அகில உலகமெங்கும் அமைதியானது எங்கும் தவழ்ந்து மக்கள் அமைதியில் திளைத்திருக்க சிறப்பான விதத்திலே அமைதிக்காகவும் மன்றாடுவோம். இறைவனில் மரித்த குளித்துறை மறை மாவட்டத்தினுடைய முதல் ஆயர் மேதகு ஜெரோம்தாஸ் வருவேல் ஆண்டகை அவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் மன்றாடுவோம். நேற்றைய தினத்திலே இறை பதம் சேர்ந்திருக்கிறார். ஆயருடைய அடக்கம் இன்றைய நாளில் குளித்துறை மறை மாவட்டத்தின் பேராலயத்தில் வைத்து நடைபெற இருக்கின்றது. இறைவன்தாமே குளித்துறை மறை மாவட்டத்தின் முதல் ஆயரும் மேனாள் ஆயருமான மேதகு ஜெரோம்தாஸ் வருவேல் ஆண்டகை அவர்களுக்கு நித்திய இளைப்பாற்றியை தந்தருளும்படியாகவும் சிறப்பாக மன்றாடுவோம். எங்கள் தாயான தந்தையான இறைவா, உம் அன்பு பிள்ளைகள் உம்மிடத்திலே நம்பிக்கையோடு கேட்ட இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்களுக்கு தந்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஏற்றிடுவாய் உனதாய் என்னை மாற்றிடுவாய். இறையே இதை ஏற்றிடுவாய் உனதாய் என்னை மாற்றிடுவாய். இதய காணிக்கை இரவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமா அன்பின் காணிக்கை. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, உமது திரு அவையின் காணிக்கையை உளம் கனிந்து ஏற்றருளும். அதனால் ஒரே திருமகன் மனிதரான மறை நிகழ்ச்சியை திரு அவை தனது தொடக்கமென உணர்ந்து இப்பெருவிழா மறை நிகழ்வை மகிழ்ச்சியோடு கொண்டாட செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து மனிதரிடையே மனிதர்களுக்காக பிறப்பார் என்று வானதூதர் அறிவித்த நற்செய்திக்கு கன்னிமரியா நம்பிக்கையோடு செவி சாய்த்தார். தூயாவியின் வல்லமை நிழலிட்டதால் கன்னிமரியா கிறிஸ்துவை தமது திருவயிற்றில் அன்போடு கருத்தாங்கினார். இவ்வாறு இஸ்ரேல் மக்களுக்கு நீரளித்த வாக்குறுதிகள் உண்மையாகவே நிறைவேறின என்றும் உலகமாந்தரின் எதிர்பார்ப்பும் சொல்லற்கரிய முறையில் நிறைவேறும் என்றும் விளங்கச் செய்தே. அவர் வழியாக உமது மாண்பை வான தூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன, உமது திருமுனிய காலத்து மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உமை தாழ்மையுடன் இறைஞ்சி ஒரே குரலாய் ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இலியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவருடனும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். ஆண்டவரே, இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட திருவாளர் ஜெயராஜ், திருமதி ரோசம்மாள் ஆகியோர் என்னும் அடியார் நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருக்கின்ற இவர்கள் உயிர்ப்பிலும் அவரைப் போலவே இருக்கச் செய்திருளும். ஆண்டவரே, உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் ஊற்றார் உறவுகள், குடும்பங்களிலே மரித்தவர்கள், யாரும் நினையாத ஆன்மாக்கள் என அனைவரையும் உமது இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயும் எங்களுடைய பாதுகாவலியுமான புனித ஜபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித சூசையப்பர், எங்கள் ஞான தகப்பன் சவேரியார், குழந்தை இயேசுவின் தரசம்மாள், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் குகந்தவராய் வாழ்ந்தோராகிய அனைத்து புனிதருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்து மரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இறைவனின் திருச்செம்
இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இசை ஒன்று இசைக்கின்றேன் இறைவா, எளிய குரல் தனிலே. இசை ஒன்று இசைக்கின்றேன் இறைவா, எளிய குரல் தனிலே. என் இதய துடிப்புக்களோ என் இசையின் குரலுக்கு தாளங்களே. என் இதய துடிப்புக்களோ என் இசையின் குரலுக்கு தாளங்களே. இசை ஒன்று இசைக்கின்றேன் இறைவா, எளிய குரல் தனிலே. காலத்தின் குரல் தனில் தேவா, உன் காலடி ஓசை கேட்கின்றது. காலத்தின் குரல் தனில் தேவா, உன் காலடி ஓசை கேட்கின்றது. ஆதியும் அந்தமும் ஆகினார், ஆதியும் அந்தமும் ஆகினார். மழலையின் சிரிப்பில் உன்னெழில் வதனம் மலர்ந்திடும் மண்ணிலே. மழலையின் சிரிப்பில் உன்னெழில் வதனம் மலர்ந்திடும் மண்ணிலே. இசை ஒன்று இசைக்கின்றேன் இறைவா, எளிய குரல் தனிலே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உண்மையான நம்பிக்கையின் மறை உண்மைகளை எங்கள் உள்ளங்களில் பதித்தருள உம்மை வேண்டுகின்றோ. கன்னி மரியாவிடம் கருவுற்ற அவர் உண்மையான கடவுளும் உண்மையான மனிதனுமாக இருக்கிறார் என அறிக்கையிடும் நாங்கள் அவருடைய மீட்பளிக்கும் உயிர்ப்பினாற்றலால் நிலையான மகிழ்ச்சியை கண்டடைய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாதாவே சரணம், உந்தன் பாதாரம் புவிக்காதாரம். தண்ணி மாதாவே சரணம், மாபாவம் எமை மேவாமல், மாபாவம் எமை மேவாமல். காவாயே அருள் ஈவாயே, கன்னி மாதாவே சரணம். மாசில்லா மரமும் இயேசுவின் உள்ளமும், மாதரின் தவறா நோவுறக் கண்டோம். மாசில்லா மரமும் இயேசுவின் உள்ளமும், மாதரின் தவறா நோவுறக் கண்டோம். ஜெபம் செய்வோம் தினம் ஜெபமாலை சொல்வோம், ஜெபம் செய்வோம் தினம் ஜெபமாலை சொல்வோம். பாவத்திற்காக பரிகாரம் புரிவோம். மாதாவே சரணம், உந்தன் பாதாரம் புவிக்காதாரம். கன்னி மாதாவே சரணம். திருப்பலியை நிறைவேற்றிய தந்தையர்களின் ஆன்ம நலனுக்காகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் அருள் சகோதரிகளின் உடல் உள்ள நலனுக்காகவும் அவர்களது பணி சிறக்கவும் திருப்பலியில் பங்கேற்ற அனைவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ள. புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ள. புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ள. புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.